தமிழக அரசு மீண்டும் அறிவித்தது பொங்கல் பரிசு தொகை. மகிழ்ச்சியில் முதல் நாள். அதாவது உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களால் ஆண்டுதோறும் பொங்கல் திருநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜனவரி 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜனவரி 14ஆம் தேதி போகி, ஜனவரி 15ஆம் தேதி தைப்பொங்கல், ஜனவரி 16 ஆகிய தேதிகளில் மாட்டுப்பொங்கல், ஜனவரி 17ஆம் தேதி உழவர் திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பொங்கல் பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடும் வகையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ரூபாய் 500 முதல் 2500 வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் பொங்கல் தொகுப்பு திட்டத்தை குறித்து விரிவான தகவலை பார்ப்போம். அதாவது கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் கடந்த 2009ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் துவங்கப்பட்டது. அப்போது 1/2 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ வெல்லம், முந்திரி, உலர் திராட்சை வழங்கப்பட்டது. இதன் பிறகு 2010, 2011ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து கருணாநிதி ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டது. இதன் பிறகு 2011ஆம் தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஆட்சியில் அமைந்தது. நிதி நெருக்கடியால் 2012ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படவில்லை. இதனால் மக்கள் அதிருப்தி அடைந்ததை அடுத்து மீண்டும் 2013ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இதில் சில அதிரடி விஷயங்கள் கொண்டு வரப்பட்டது. அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு பைகளுடன் 100 ரூபாயும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கினார்கள். மேலும் 1 கிலோ பச்சரிசி, முழு கரும்பு வழங்கப்பட்டது. இது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த தொகுப்பு 2013, 2014ஆம் ஆண்டுகளில் தொடர்ச்சியாக அதிமுக தலைமையிலான அரசு வழங்கியது. அதன் பிறகு 2015ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. இதனை அடுத்து 2016ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இதன் பிறகு 2016ஆம் ஆண்டு தேர்தலில் 2வது முறையாக அதிமுக ஆட்சியை பிடித்தது. இதன் பிறகு சில மாதங்களில் ஜெயலலிதா காலமான நிலையில் ஓ பன்னீர்செல்வம் முதல்வராகவும் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வராகவும் இருந்தார்கள். அந்த நேரத்தில் 2017ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கினார்கள். அதன் பிறகு எடப்பாடி தலைமையிலும் 2018இல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. 2019இல் அதிமுக பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கி மக்களை குஷிப்படுத்தியது. இதன் பிறகு இதில் 2021இல் யாரும் எதிர்பாராத வகையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 2500 ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கினார்கள். அதன் பின்பு திமுக ஆட்சி அமைந்த பிறகு முதல்வர் ஸ்டாலின் 2022, 2023, 2024ஆம் ஆண்டுகளில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் பொங்கல் பரிசு தொகையை மீண்டும் அறிவிக்கலாமா என்ற ஆலோசனையில் முதல்வர் ஸ்டாலின் இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் தமிழக மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.